அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர்கள், ரோட்ல திரையக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கிடையாது. காவல்துறையினருக்கு நாங்க ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றோம். ஏன்னா ஒரு கடந்த 2-3 மாதங்களுக்கு எதிராக இந்த இடத்துல ஆணையபுரங்கிற இடத்துல மக்கள் தன்னுடைய அடிப்படை உரிமை, ஒரு மக்கள் எப்படி போராடுமா, முதல்ல மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்கிறோம், அதற்கு அடுத்தபடியாக கிளை மேலாளரை சந்திச்சு மனு கொடுக்கிறோம். இப்படி எங்களுடைய கடித போக்குவரத்து ஒரு அதிகாரிகளுக்கு எங்களுடைய கவனத்தை கொண்டு வரோம். மக்கள் செஞ்சே கொடுக்கல. நான் அகிம்சை வழியில தானப்பா போராடுறேன், வன்முறையை கையில எடுக்கவே கிடையாது. நாங்க அகிம்சை வழியில ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி நாட்டுல போராட்டம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை நீங்க கண்டுகொள்ளாம இருக்கையில என்ன வருவோம், எங்களுடைய போராட்டம் மீறியமடையத்தான் சரி. அந்த வகையில 2 பள்ளி மாணவர்கள் மீது ஒரு நடத்துனரும் ஓட்டுநர் தவறா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசிய அமைப்புகள் சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த காணொலிகள் அந்த சமூக வலைதளங்களை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எவ்வளவு ஒரு வன்மமா செயல்படுறாங்க. ஆணையபுரம் பாண்டிங்கிறவர் ரோட்ல தெரியக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி கிடையாது. ஆணையபுரம் பாண்டி என்பவர் போதைப் பொருள் விற்பனை செய்வர் கிடையாது. மக்களுக்கான போராட்டத்தை தினந்தோறும் கையில எடுத்து போராடக்கூடிய நபர். அவர்கள்ட்ட காவல்துறையினர் நீங்க உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராது. ஆனா அந்த இடத்துல பொது அமைதிக்கு நாங்க எந்த சூழ்நிலையும் பங்கு விளைக்க மாட்டோம். காவல்துறை நாங்க உங்களுக்கு சேர்த்தா நாங்க போராடிக்கிறோம். நீங்க ஒரு அரசு பணியில ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு இதா இருக்கீங்க, உங்களுடைய சந்ததிகளும் இந்த பகுதியில தான் வாழ்றாங்க, நீங்க தான் வந்தீங்க. நீங்க ஒரு சாமானிய குடும்பத்துல தான் வந்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரத்துக்கு ஒரு அரசு நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டக்கூடிய இடத்துல இருக்கனால உங்களால அந்த போராட்டத்தை வெளிப்படுத்த நாங்க போராடுறோம். நீங்க எங்க மேல நாங்க தவறா போனோம்னா நீங்க எங்க மேல வழக்கு பதிவு செய்யுங்க, நாங்க அதை சட்டப்பூர்வமா நாங்க அணிவிக்கிறோம். ஆனா அதே வேளையில பொது இடத்துல ஒரு தவற ஒரு மக்கள் பார்த்து இது பண்ணக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் செயல்படுறது ஒரு போராட்டக்காரர்களை நீங்க ஒரு முடக்கக்கூடியதுக்கு ஒரு செயலாத்தான் நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா அதாவது நாங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். மீனவர்களுக்காக எங்க கொள்கை பிரமுக செயலாளர் பேசல சொன்னாரு, பொதுமக்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மக்களுக்காக போராடக்கூடிய எங்களை நீங்க அரசுக்கு ஆதரவா எங்களை முடக்க நினைக்கிறது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய செயல். இந்த இடத்துல அதையும் நாங்க திரும்ப மீண்டும் ஒரு முறை கண்டனமாவே நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க இந்த போராட்டம்ங்கிறது இதோட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. நாங்க தென்தமிழர் கட்சி சார்பா இந்த மக்கள் போராட்டத்தை மீண்டும் மீண்டும் கையில் எடுப்போம். அது வரக்கூடிய தேர்தலை எதிர்ப்பளிக்க அது சாலை மறியல் போராட்டமா இருக்கான்னு எந்த வகையான போராட்டமாக நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா நாங்க பொதுமக்களுக்காக வழக்குகள் வாங்குறதுக்கு நாங்க ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். நாங்க நீதிமன்றத்தின் மூலம் எங்களுக்கான தீர்வை எட்டிக் கொள்வோம்.